எசேக்கியா ராஜாவுடைய வாழ்க்கையிலிருந்து லைட்டாக ஒரு காரியத்தை ஒரு 5 மினிட்ஸில் பேசி முடிகிறேன். இப்போ நமக்கு நிறையா பிரச்சனை இருக்கிறது என்னென்னா, பணத்தை வைத்தும் ஜனத்தை வைத்தும் பிரச்சனை. இப்போ எப்போவுமே பாருங்களேன், நம்ம யாருக்குனாலுமே ஏதாவது ஒரு பிரச்சனைன்னா, ஏதாவது ஒரு நெருக்கடினா, ஏதாவது ஒரு வியாதின்னா டக்குன்னு மாம்சத்தில் தான் என்ன பண்ணுவோம், பிரயாசங்கள். இது எல்லார்ட்டையுமே இருக்கிறது தான். யார்கிட்ட இருந்தது? யோசேப்புட்டே இருந்துச்சு பாருங்களேன். யோசேப்பு ஜெயிலில் இருக்கிறாரா? அப்போ ரொம்ப நாளாக இருந்துகிட்டே இருக்கிறாரு. அப்போ திடீர்னு பானபாத்திரக்காரன்ட்டு ஒரு தயவை என்ன பண்ணுறாரு, எதிர்பார்க்கிறார். இது என்னது? மாம்சத்தில். எப்பா நீ என்ன நினச்சிரு, என் மேலே தயவு வை, ராஜாட்ட போய் என்னை பற்றி என்ன செய் சொல்லு, அப்படிலாம் என்ன பண்ணுறாரு, பேசுகிறார். ஸோ இதை மாதிரி. ஆனால் நான் சொல்கிறேன், நீங்கள் அப்படி எடுத்த எடுப்புலேயே நீங்கள் வார்த்தையை கொண்டு வாரீங்கன்னா நீங்கள்லாம் வேற ரகம். இப்போ பாருங்களேன், நம்ம குடும்பத்தில் யாருக்காவது ஒரு லைட்டாக நெஞ்சு வலிக்க மாதிரி இருக்கு. முருகன் தான் சங்கரங்கள் ஏதோ ஒரு ஹாஸ்பிட்டல் சொன்னாங்க, எடுங்க முருகன் மொபைல் நம்பரை. முருகன் நீங்கள் அந்த ஒரு டாக்டர் சொன்னீங்களா, அந்த டாக்டர் எந்த டாக்டர், அவங்க எந்த இடத்துல இருக்கிறாங்க அப்படின்னு கேட்கக்கூடாது. வைத்தியர் நினைவுக்கு வரக்கூடாது, பரம வைத்தியர் நினைவுக்கு வரணும். அவருடைய தழும்புகள் உங்க நினைவுக்கு வரணும். வார்த்தையை எடுக்கணும். உன் தழும்புகளால். நான் ஒண்ணு சொல்லிட்டேன், அதுக்காக நான் டாக்டர்கிட்ட நீங்க போக வேண்டாம்னு நான் சொல்ல மாட்டேன். அது என் உபதேசம் கிடையாது. டாக்டர்கிட்ட போகாத அளவுக்கு வாழணும். நீங்கெல்லாம் ரொம்ப கொடுத்து வச்சவங்க. நான்லாம் 40 வயசுல பேசிட்டு நீங்கெல்லாம் 12, 13 வயசுலேயே கேட்டுட்டு இருக்கீங்க. வேற ரகமா வரணும் ராகுலே. ஆமா, பிரைஸ் காட். நான் ஒன்று சொல்றேன், நல்லா கவனியா. எல்லாருக்கும் தான், என் குடும்பத்துக்கும் சேர்த்து தான் நான் பேசிட்டு இருக்கேன். என்ன நடந்தாலும் எடுத்த உடனே ஹாஸ்பிட்டல் நினப்பு என்ன செய்யக்கூடாது. போகலாம். இப்போ நீங்கள் ஹாஸ்பிட்டல் போனீங்கன்னா என்ன தெரியுமா, இப்போ ஒரு காரியத்துக்கு ஹாஸ்பிட்டல் போவீங்க, உடனே அது சரியாகும். அப்புறம் மாதிரி அடுத்த ஒரு காரியத்துக்கு ஹாஸ்பிட்டல் போவீங்க, அது சரியாகும். இப்படி நம்ம ஒரு ட்ரிப்பு என்ன செய்யும். ஆனால் நீங்கள் ஒரு காரியத்துக்கு வைராக்கியம் பிடிச்சி வார்த்தையை எடுத்துட்டீங்கன்னா, அந்த வார்த்தை ஒரு வியாதியை மட்டும் சுகமாக்காது, ஒட்டுமொத்த வியாதியை சுகமாக்கும். ஒட்டுமொத்த வியாதியையும் உங்களுக்கு தெரிஞ்சது உங்களுக்கு தெரியாதது அத்தனையும் சுகமாக்கும். ஒரு வியாதியை மட்டும் கிடையாது, ஒட்டுமொத்த வியாதியையும். ஒரு பலவீனத்தை மட்டும் கிடையாது, ஒட்டுமொத்த பலவீனத்தையும் அது சுகமாக்கும். நீங்க இப்ப டாக்டர்கிட்ட போனீங்கன்னா அவர் எதுக்கு மட்டும்தான் இசிஜி எடுப்பாரு. நம்மள்கிட்ட வந்தா டாப் டு பாட்டம், பிள்ளை ஏதோ பிரச்சனைன்னு வந்திருக்கு, இனிமே இந்த பிரச்சனையில் என்ன பண்ணக்கூடாது, வரப்படாது. டாப் டு பாட்டம் ஒரு ஸ்கேன் எடுங்க, ஒரு எக்ஸ்ரே தூக்குங்க, இசிஜியா எம்ஆர்ஐயா எதனாலும் எடுங்க. இனிமேல் என் பிள்ளை இந்த பிரச்சனைன்னு என்ன பண்ணக்கூடாது, நம்மள்கிட்ட வரக்கூடாது. பிரைஸ் காட். எப்படி? ஒரு வியாதி சரியாகணுமா இல்லை இருக்கிற எல்லாம் சரியாகணுமா? இதெல்லாம் ப்ராக்டிக்கலாக நீங்கள் என்ன பண்ணணும், எடுங்க. கொஞ்சம் போராட்டமாக தான் இருக்கும். அப்படி நீங்கள் ஜெபம், அதாவது சில பிரச்சனை ஜெபம் பண்ணாத வரைக்கும் அப்படி இருக்கும். நல்லா கவனிக்கிறீங்களா? ஜெபம் பண்ண உடனே அநியாயத்துக்கு நம்மளை சோதிக்கும்படி பெருகும் பாருங்களேன். இப்ப காமிக்கணும் நம்ம விசுவாசத்தை, இப்ப எடுக்கணும் வார்த்தைய, அப்பம் அறிக்கை பண்ணணும். இதுல ஜெயிச்சிட்டீங்கன்னு வச்சுங்களேன், அடுத்து எப்பேற்பட்ட காரியத்தை உங்களுக்கு ஜெபிக்கிறதுக்கு மனசு வரும். நம்ம ஒண்ணுல போயிட்டோம்னு வச்சுக்கிடுங்களேன், எல்லாத்துக்குமே இந்த வார்த்தைக்கு நேராகவே என்ன செய்யாது. இது நான் யாரையும் கட்டாயமா சொல்லலை, ஆனா இதெல்லாம் பிராக்டிஸ் பண்ணுங்க. ஸோ எடுத்த உடனே எல்லாருக்குமே டக்குன்னு நினைவுல வர்றது என்னன்னா, இந்த மாம்சீகமான காரியங்கள் வரும். இதே மாதிரிதான் எசேக்கியாவுக்கு ஒரு பிரச்சனை வருது பாருங்களேன். சனகரிப் அப்படிங்கிற ஒருவர் எடுத்துக்கிடுங்க. 2 ராஜாக்கள் 18ஆம் அதிகாரம் 13 வாசிங்க. 2 ராஜாக்கள் 18-13. யூதாவின் ராஜாவாகிய எசேக்கியாவின் 14ஆம் வருஷத்திலே அசிரியா ராஜாவாகிய சனகரிப் யூதாவில் இருக்கிற அரணான சகல பட்டணங்களுக்கும் விரோதமாய் வந்து அவர்களை பிடித்தான். ஓகே, இப்ப சனகரிப் அப்படிங்கிற ஒரு அசிரியா ராஜா யூதாவுடைய ராஜாவாகிய எசேக்கியாவுக்கு விரோதமா வந்து அவன் பட்டணத்தை என்ன பண்ணிட்டான், சுத்தி வளைச்சி பிடிச்சி ஆக்கிரமிப்பு பண்ணிட்டான்.
இப்போ இவன் என்ன சொல்றானோ அதைத்தான் இவங்க கேட்கணுங்கிற அளவில் இருக்கு. ஆனால் இன்னும் யுத்தம் என்ன செய்யலை, பண்ணலை. ஏன்னா என்றைக்குமே வந்தவுடனே யுத்தம் பண்ண மாட்டாங்க. இப்போ என்ன நடக்கு, எசேக்கியா ராஜாவே எடுத்துக்கிட்டிங்கன்னா யோசபாத் மாதிரி தான். கொஞ்சம் அந்த யுத்தம் அதெல்லாம் அந்த அளவுக்கு அவருக்கு விவரம் கிடையாது. இப்போ பாருங்க, அடுத்து வாசிங்க. அப்பொழுது யூதாவின் ராஜாவாகிய எசேக்கியா ஆகிசிலுள்ள அசிரியா ராஜாவுக்கு ஆள் அனுப்பி நான் குற்றம் செய்தேன். இப்போ இவர் என்ன சொல்றாரு, நான் என்ன பண்ணேன்? பிசாசுரே தந்திரமே என்ன தெரியுமா? சூப்பர்ண்ணே, நல்லா கவனிங்க. பிசாசுரே வேலையே என்ன தெரியுமா? நீங்க எப்போ பார்த்தாலும் ஒரு பாவரிக ஜெபம் என்ன பண்ணணும். இப்போ இவர் என்ன குற்றம் பண்ணிட்டாரு எசேக்கியா? ஒரு குற்றமும் பண்ணல. ஆனா பிசாசம் வாயால என்ன சொல்ல வைக்கிறான்? என்னைக்குமே தேவ பிள்ளைங்க நான் குற்றம் இல்லாம இருக்கேன்னு சொல்றத பிசாசு விரும்ப மாட்டான். புரிஞ்சிட்டீங்களா? அப்போ இவர் அந்த குற்றம் செய்தேன்னு சொன்ன உடனே இங்க எசேக்கியா வீக் ஆகுறாரு. நீங்க என்னைக்கு நான் குற்றம் செஞ்சேன்னு நீங்க சொல்றீங்க, அன்னைக்கு நீங்க வீக் ஆகுறீங்க. சரி, இப்போ ஒரு தப்பு பண்ணிட்டேன். சிலர் பாருங்களேன், வித்தியாசமா இருக்குங்களேன். தப்பே செஞ்சிருக்க மாட்டாங்க, எப்போ பார்த்தாலும் கூனி குறுகியே நடப்பாங்க. சிலர் தப்பு பண்ணியிருப்பாங்க, நெஞ்ச நிமித்திட்டு நடப்பாங்க. பாருங்களேன், விசித்திரமா இருக்கும். குற்றம் இருந்தால் நான் ஆண்டவர்கிட்ட நிறைய சாரி கேட்டிருக்கேன். அதெல்லாம் வேற ரூட்டு. மனுஷங்கள்ட்ட அழுது சாரி கேட்கல, ஆண்டவர்கிட்ட நிறைய நேரம் கதறி அழுது சாரி கேட்டிருக்கேன் ஆண்டவர்கிட்ட சில நேரங்களில். ஹல்லேலூயா. ஆனால் நான் இப்போ ஏன் இதெல்லாம் சொல்லிட்டு இருக்கேன்னா, என்கிட்ட குற்றம் இருக்குங்கிற அந்த மனநிலையில் ஒரு செகண்டு கூட நம்ம இருக்கக்கூடாதுங்க. இருந்துட்டோன்னு வச்சுக்கிடுங்களேன், நம்ம பலவீனப்படுறோம், நம்ம ஒரு வியாதியை இன்வைட் பண்ணுறோன்னு அர்த்தம். ஸோ அதாவது ஏன்னா குற்றத்தை வச்சுக்கிட்டே குற்றம் இல்லைன்னு என்ன பண்ணிடக்கூடாது. ஆனால் யாரோ ஒரு மனுஷன் நம்மளை குத்தி காண்பிக்கிறதுக்கு முன்னாடி ஆவியானவர்கிட்ட போய் அழகாக நம்ம சரியாயிட்டு வந்துடணும். குற்றத்தோட வீட்டை விட்டு வெளியில என்ன பண்ணிடக்கூடாது, குற்றத்தோட முத்தத்தை தாண்டிடக்கூடாது. எசேக்கியா தப்பே பண்ணலைங்க, செனகரிப்புக்கு விரோதமாக எந்த தப்பும். ஆனால் அவர் சொல்றார், நான் இந்த குற்ற மனப்பான்மைக்கு வந்துட்டார். அடுத்து என்ன நடக்கு பாருங்களேன், உறிஞ்சிருவான். குற்ற மனப்பான்மைக்கு வந்துட்டா நம்மள்ட்ட இருக்க எல்லாத்தையும் உருவிடுவான். என்னை விட்டு திரும்பி போம், என்னை விட்டு திரும்பி போம், நீர் என் மேல் சுமத்துவதை சுமப்பேன் என்று சொன்னார். பாத்தீங்களா, வந்துட்டா. இந்த குற்ற உணர்வு வந்த உடனே பலவீனம் ஆயிட்டாரு. இப்ப சொல்றாரு, நீ என் மேல என்னத்தை சுமத்தினாலும் நான் என்ன பண்ணுவேன், சுமப்பேன் அப்படின்னு என்ன பண்ணிட்டாரு. இப்ப அவனுக்கு சொல்லவா செய்யணும். அடுத்து அப்படி வாசிங்க. அப்படியே அசிரியா ராஜா யூதாவின் ராஜாவாகிய எசேக்கியாவின் மேல் 300 தாலந்து வெள்ளியையும் 30 தாலந்து பொன்னையும் சுமத்தினான். சரி, இப்போ 30 தாலந்து பொண்ணுன்னா எவ்வளவு? ஒரு தாளந்துனா எத்தனை கிலோ? 32 கிலோ. 30 தாளந்து பொண்ணுன்னா 960. ஓகே, சூப்பர், தேங்க்யூ, வெரி குட். 960 கிலோ தங்கத்தை என்ன பண்ணணும்? நல்லா கவனிங்கன்னா, நான் இப்போ தான் நான் மெயினாக நம்ம வாழ்க்கை சூழ்நிலையில் வந்து நின்று பேசுகிறேன். ஒரு சிலருக்குலாம் நமக்கு எல்லாருக்குமே தேவை. ஏன்னா தெரியுங்களா நீங்கள் என்னென்ன சூழ்நிலையில் இருக்கிறீங்கன்ட்டு. இப்போ எல்லார சூழ்நிலையும் நான் தெரிஞ்சு தான் பேசுகிறேன். நான் ஸ்பிரிட்டில் வசனத்தை பேசினாலுமே நான் உங்கள் சூழ்நிலையை தெரிஞ்சு தான் நான் பேசுகிறேன். இப்போ 960 கிலோ பொண்ணு என்ன பண்ணணும்? இவர் வந்து கொடுக்கணும். இதை யாருக்கு கேட்டாங்களா, இவரை கேட்க வச்சு கொடுக்காரா? இப்போ உண்மையிலே பார்த்தா எனக்கு தெரிஞ்சு எசேக்கியா இடத்துல நம்மெல்லாம் இருந்திருந்தோம்னா, என்கிட்ட உண்மையிலே குற்றம் இருந்தா இந்த பயல்கிட்ட போய் நான் எதுக்கு மன்னிப்பு கேட்கணும்? செனகரிப்பிட்ட சொல்லுங்க, செனகரிப்பிட்ட எதுக்கு மன்னிப்பு கேட்கணும்? அவனுக்கு எனக்கு என்ன சம்பந்தம்? எனக்கும் ஆண்டவருக்கும் ஒரு பிரச்சனை இருக்குன்னு வச்சுக்கிடுங்களேன். செனகரிப்பு வந்து என்ன நோண்டப்படாது, ஆண்டவர் அனுமதிக்க மாட்டாரு. செனகரிப்பே வந்து சொல்லட்டுமே, சார் பாருங்க சார், உங்க ஊழியக்காரன் உங்களுடைய ராஜா அவன்கிட்ட இப்படி ஒரு குற்றம் இருக்கியா அப்படின்னா ஆண்டவர் என்ன சொல்லுவார் தெரியுமா? உன் வேலை முடிய பார்த்துட்டு சூப்பரு போய்கிட்டே இரு. அவனுக்கும் எனக்கும் எது பிரச்சனைன்னா நானும் என் பிள்ளையும் உட்காந்து பேசி டீல் பண்ணிக்கிடுவோம். இதை வச்சுக்கிட்டு மூஞ்ச தூக்கிக்கிட்டு வராத, பிச்சு விடுவோம் பிச்சு. உண்மையிலே சொல்றாங்க, நம்ம பகைவர்களுக்கு முன்பாக உங்களையும் என்னையையும் விட்டு கொடுக்கிற தேவனே கிடையாது.
வைராக்கியமா எழும்பிடுவாரு. எசேக்கியாவுக்கு இதெல்லாம் அந்த நேரம் தெரியல. நான் சொல்றேங்க, நம்மளாம் அப்படி சும்மாலாம் சொல்றதில்ல. ஆண்டவரை உண்மையாகவே உள்ள வைத்து கொண்டு, சனகரிப்பு நீ வந்து பாரு, தூதன் என்ன வந்து வேலை செய்யறது, நானே வேலை செய்வேன். பிரைஸ் காட். கிதியோனுக்கெல்லாம் தூதன் வரல, கிதியோன் தான் கூட்டிட்டு போய் வேலையை பார்த்தாரு. பிரைஸ் காட். இப்போ எதிரிகளுக்கு முன்னாடி நம்முடைய பலவீனத்தை என்ன பண்ண கூட காண்பிக்க. ஆனா ஆரம்பத்தில் எசேக்கியா என்ன பண்ணிட்டாருன்னா, யா அடியேன் குற்றம் செய்தேன் அப்போல சொன்ன பார்த்தீங்களா, இப்படி குனிஞ்சோம்னா கொண்டாந்து முதுகில் கொண்டாந்து என்ன பண்ணிடுவாங்க, குற்றம் செய்தேன், நீர் சுமத்துவதை நான் என்ன பண்ணுவேன், சுமப்பேன். உடனே அவன் 300 வெள்ளியையும் 30 தாளந்து பொண்ணையும் என்ன பண்ணிட்டான். இப்போ ஐயா நிமிந்து பார்க்காரு, நிமிர முடியலை. ஏன்னா 30 தாளந்து வெள்ளி, நாம் 960 கிலோ பொண்ணு என்ன செய்யணும், எங்கே இருக்கு, இப்படித்தான் அங்கங்கே சுரண்டி கொடுத்தாச்சே. கடைசியில் பாருங்க என்ன நடக்கு பாருங்க. வாசிங்க. ஆதலால் கர்த்தரின் ஆலயத்திலும் ராஜாவுடைய அரண்மனை பொக்கிஷங்களிலும் அகப்பட்ட எல்லா வெள்ளியையும் கொடுத்தான். அவ்வளவுதான் இருந்தது. எல்லாத்தையும் என்ன பண்ணியாச்சு, எல்லா வெள்ளியையும் எடுத்து என்ன பண்ணியாச்சு. நிறைய நேரம் சாப்பாடு எப்படி எடுத்து கொடுப்போம், சத்தம் கேட்கும் பார்த்தீங்களா, சரட்டுன்னு கேட்கும். அப்படின்னா அர்த்தம் என்ன, வலிச்சு எடுக்கும்னு அர்த்தம். இது மாதிரி வலிச்சு எடுத்திருக்கீங்களா? இன்னைக்கு அந்த அனுபவங்கள்லாம் மாறணும். எதிரிக்கு முன்னாடி நம்ம பலவீனமாக நிற்கக்கூடாது. ஆண்டவர் சில நேரம் என்ன இருந்தால், ஆண்டருக்கு முன்னாடி இப்படி நெஞ்சை நிமித்திட்டு நிற்போம், எதிரிக்கு முன்னாடி போய் குனிஞ்சிட்டு நிற்போம். நீங்கள் ஆண்டருக்கு முன்னாடி குனிஞ்சு நில்லுங்க. தலைவர் அபிஷேகம் பண்ணட்டுங்க, தலைவர் உங்களை தொடட்டுங்க, அங்கே போய் குனிஞ்சு நில்லுங்க. எந்த சனகரிப்புக்கு முன்னாடியும், எந்த பார்வனுக்கு முன்னாடியும், எந்த கோலியாத்துக்கு முன்னாடியும் நீங்க குனிந்து நிற்பதற்கும், அவன் சுமக்கிறதுக்கு ரெடியா நிக்கிறதுக்கு விட்டவே மாட்டார். இன்னைக்கு யாராவது உங்க மேல எதையாவது சுமத்தி இருக்கிறாங்களா? இன்னைக்கு சொல்றேன், நீங்க நிமிந்து பாருங்க. அடுத்து பாருங்க, அடுத்து வாசிங்க. அக்காலத்தில் யூதாவின் ராஜாவாகிய எசேக்கியா கர்த்தருடைய ஆலய கதவுகளிலும் நிலைகளிலும் தான் அழுத்தி இருந்த பொன் தகடுகளை கலற்றி அவைகளை அசிரியா ராஜாவுக்கு கொடுத்தான். எங்க இருந்து எடுத்தாரா இதெல்லாம்? நிலைகளிலும் கதவு. ஆலயம். இப்ப யாரு ஆலயம்? இப்ப புதிய ஏற்பாட்டுல நீங்க எதையா கலத்தி கொடுத்துருக்கீங்களா? இதுதான் நிலையில இருந்து கலத்தி கொடுத்துருக்கீங்களா? கதவுல எல்லாம் இருந்து எடுத்து பாருங்க, அப்படியே இருக்கு பாருங்களேன். எல்லாத்தையும் எடுத்து என்ன பண்ணியாச்சு, கொடுத்தாச்சு. எல்லாம் ரிட்டர்ன் வருது. மம்மி ரிட்டர்ன்ஸ் மாதிரி, கோல்டு ரிட்டர்ன்ஸ், மணி ரிட்டர்ன்ஸ். ஏய், கையை தட்டி, மம்மி ரிட்டர்ன்ஸ், மணி ரிட்டர்ன்ஸ். நீ ஆண்டவருக்கு முன்னாடி போய் தாழ்ந்து நில்லுங்க. எந்த மனிதன் முன்னாடி தாழ்ந்து நிற்க விட மாட்டார். நீ ஒருவேளை சூழ்நிலைகளில் சில நம்ம எல்லாத்தையும் எடுத்து என்ன பண்ணியிருக்கலாம், வலிச்சு இருக்கிறதெல்லாம் எடுத்து கொடுத்துருக்கலாம். இப்போ இன்னைக்கு இந்த செய்தி மூலமா ஆண்டவர் உங்களுக்கு ஒரு வேலையை செய்கிறாரு. நீங்கள் கொடுத்தவைகள் எல்லாம் திரும்ப வருகிறது. உங்க விரோதிகள்கிட்ட இருந்து உங்களுக்கானவைகளை அவர் கொள்ளையிட்டு, அவர் சுரண்டி எடுத்து உங்க பக்கமாக அவர் திருப்புகிறார். பிரைஸ் காட், ஹல்லேலூயா. ஸோ அந்த ஒரு நல்ல தெய்வத்தை ஆராதிக்கிறோம். இந்த வார்த்தையை நீங்க எடுத்துக்கொள்ளுங்க. இன்றைக்கு நீங்க எதையும் சுமக்க வேண்டாம். உங்களுக்காக, எனக்காக இயேசு குனிந்தார். பிலாத்துக்கு முன்னாடி என்ன பண்ணாரு? அவர் குனிஞ்சாரு. ஐயா, என் பிள்ளைங்களுக்காக நீர் என்ன சுமத்தினாலும் அதை நான் சுமப்பேன். ஆண்டவருக்கு வெள்ளி தங்கம்லாம் சுமத்தல, ஜீவன். நம்முடைய ஜீவனை என்ன பண்ணணும்? கொடுக்கணும். அப்படியே கண்களை மூடலாமா? அன்றைக்கு இயேசுவுக்கு சுமக்கப்பட்டது சிலுவை மரணம். ஆண்டவர் அதை ஏற்றுக்கொண்டார், அவர் சுமந்தார். உங்களுடைய தரித்திரத்தை, உங்களுடைய நெருக்கடிகளை, உங்களுடைய உபத்திரவங்களை, உங்களுடைய பலவீனங்களை, உங்களுடைய வியாதிகளை எல்லாம் அவர் சுமந்து தீர்த்திருக்கிறார். நீங்கள் நான் குனிந்து நிற்க வேண்டிய அவசியம் இல்லை.
அவர் நமக்காக தாழ்ந்து விட்டார், அவர் நமக்காக சுமந்து விட்டார். Thank you Lord. எந்த சனகரிப்புக்கும் முன்பாக நீங்கள் தலை வணங்கி நிற்க தேவையில்லை. உங்களுடைய தலை வணங்க வேண்டிய ஒரே இடம் தேவ சமூகம். ஓ ஹalleluya. ஆண்டவர் உங்களை விட்டு கொடுக்க மாட்டாருங்க. உங்களை மேன்மையாக தான் நினைப்பார். அவன் ஏன் பிள்ளடா, அவன் ஏன் சொந்தம், எனக்கு அவனுக்கு எதுவும் பிரச்சனை, அதை நான் டீல் பண்ணிக்கிறேன். ஹalleluya. உங்களுடைய பிரச்சனைகளை எல்லாம் அவர் டீல் பண்ணுகிறார். உங்களுக்கு ஆண்டவருக்கு ஏதாவது இடைவெளி இருக்குதா, அதெல்லாம் கொண்டு போய் பகைவன்ட்டெல்லாம் ஆண்டவர் சொல்ல மாட்டாரு. அபிமெலேக்கிட்ட ஆபிரகாமை பார்த்து சொல்றாரு, அவன் பொய்யன்னு சொல்லல, அவன் என் தீர்க்கதரிசி. ஓ, விட்டு கொடுக்கவே மாட்டார். உங்களை என்னை எந்த சூழ்நிலை விட்டு கொடுக்க மாட்டாருங்க. அவர் விட்டு கொடுக்காத தெய்வம். ஓ ஹalleluya. உங்க மேல சுமத்தப்பட்ட காரியங்களை சரி செய்வதற்காக நம்ம சில சரீரப்பிரகாரமா சில முயற்சிகளை எடுத்திருக்கலாம், அதெல்லாம் வாய்க்காம போய் இருந்திருக்கலாம். ஆனால் இன்றைக்கு ஆண்டவர் உங்களுக்கான காரியங்களை ரிட்டர்ன் பண்ணுகிறார், எல்லாம் திரும்பி வரும்படி செய்கிறார். ஒரு விசுவாசம் எடுங்களேன், ஒரு விசுவாசம் எடுங்களேன், ஒரு விசுவாசம், ஒரு நம்பிக்கையை அறிக்கை பண்ணுங்களேன். தேவனுடைய வார்த்தையின் மீது நம்பிக்கை வைங்க. ஆண்டவர்கிட்ட சொல்லுங்க, ஆண்டவரே நீர் என்னுடையவைகளை திரும்ப பண்ணுகிறீர். நான் என்னுடைய நிலைகளிலிருந்து, என்னுடைய வாசலிலிருந்து நான் பெயர்த்து கொடுத்தவைகளை எல்லாம் நீர் திரும்ப என்னிடத்தில் வர பண்ணுகிறீர். செனகரிப்பின் முகத்தை நீர் திரும்ப செய்கிறீர் ஆண்டவரே. அவனுடைய மூக்கிலே ஒரு குரட்டை போடுகிறீரப்பா. ஓ ராகாதாரா லே சேகே மேனே தூரிகாபா. Thank you Lord, thank you Lord, thank you Lord. அன்று நாங்கள் எந்த சூழ்நிலையிலையும் எந்த மனிதனுக்கு முன்பாகவும் நாங்கள் தாழ்ந்து போகாதபடி, வீழ்ந்து போகாதபடி, நாங்கள் குனிந்து நிற்காதபடி, நாங்கள் நிமிர்ந்து நின்று வாழ கிருபை கொடுங்கப்பா. நாங்கள் வீரமாய் வாழ ஆண்டவரே, நாங்கள் தைரியமா வாழணும் அப்பா. ஒன்னே ஒண்ணுக்கு தான் நாங்கள் வருத்தப்படணும். உடைய வார்த்தை எங்களிடத்தில் இல்லை என்றால் மாத்திரம் நாங்கள் வருத்தப்படணும் ஆண்டவரே. தொடர்ந்து நீர் ஆளுகை செய்யும் கரத்திலே ஒப்பு கொடுக்கிறேன். இயேசுவின் மூலம் செபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். ஆம். என்னை விட்டு கொடுக்காதவர், என்னை நடத்துகின்றவர், என்னை பாதுகாப்பவர் என் நேசர் நீரே. என்னை விட்டு கொடுக்காதவர், என்னை நடத்துகின்றவர், என்னை பாதுகாப்பவர் என் நேசர் நீரே. நான் வழி மாறும் போது என் பாதை காட்டினீர், என்னால் முடியாத போது என்னை தூக்கி சுமக்கின்றீர். நான் வழி மாறும் போது என் பாதை காட்டினீர், என்னால் முடியாத போது என்னை தூக்கி சுமக்கின்றீர். என்னை விட்டு கொடுக்காதவர், என்னை நடத்துகின்றவர், என்னை பாதுகாப்பவர் என் நேசர் நீரே. என்னை விட்டு கொடுக்காதவர், என்னை நடத்துகின்றவர், என்னை பாதுகாப்பவர் என் நேசர் நீரே. நான் தலை குனிந்த போது என்னோடு கூட வந்தீர், நான் குனிந்த இடத்திலே என் தலையை உயர்த்தினீர். நான் தலை குனிந்த போது என்னோடு கூட வந்தீர், நான் குனிந்த இடத்திலே என் தலையை உயர்த்தினீர். என்னை விட்டு கொடுக்காதவர், என்னை நடத்துகின்றவர், என்னை பாதுகாப்பவர் என் நேசர் நீரே. என்னை விட்டு கொடுக்காதவர், என்னை நடத்துகின்றவர், என்னை பாதுகாப்பவர் என் நேசர் நீரே. ஹல்லேலூயா. நீங்கள் வல்லமையாகவும் இருப்பீர்கள், வளமையாகவும் இருப்பீர்கள். சில சூழ்நிலையை பார்த்து விட்டு கொடுத்துட வேண்டாம். எதிரிகளுக்கு முன்பாக குனிஞ்சு முதுக காமிச்சிடாதீங்க. இதான் சமயம்னு சுமத்திடுவாங்க. ஆண்டவர் குனிஞ்சிட்டாரு, ஆண்டவர் சுமந்துட்டாரு. நீங்கள் நானும் நெஞ்ச நிமித்தி நடக்க வேண்டியவங்க. நீங்கள் ஜிம்முக்கு போனீங்களோ என்னமோ எனக்கு தெரியாது, நெஞ்ச நிமித்திட்டு, அதாவது கர்வப்பட்டு கிடையாது, தைரியமாக நடங்க. எனக்குள்ள வார்த்தை இருக்குங்கிற அந்த ஒரு நெஞ்சு அழுத்தத்தோட என்ன பண்ணுங்க, நடங்க. எந்த வியாதியும் உங்களை என்ன செய்ய முடியாது, தொட முடியாது. எந்த சூழ்நிலையும் உங்களை குனிய வைக்க முடியாது.
ஹல்லேலூயா.